அதான் சரி, அம்பிடுத்தாண்டா எங்களை முடிச்சு விட்டிய போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு வீடியோவையும் அந்த வீடியோவுக்கு பின்னாடி உள்ள மேட்டரையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம். நம்ம வீட்டிலலாம் அந்த இஞ்சி பூண்டு விழுது அப்படின்னு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமா சமையலுக்கு வேணும், அப்படி இன்ஸ்டன்ட்டா வேணும்ன்றதுக்காண்டி இந்த பாக்கெட்ல அரைச்சு விற்பாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்கலாம் சீக்கிரமா சமைக்கலாம்னு வாங்கி சமைப்பாங்க. ஆனா அந்த இஞ்சி பூண்டு விழுது நம்மளை சீக்கிரமா போய் சேர வைக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் சொல்றதை கேளுங்க. இது ஹைதராபாத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஹைதராபாத்தில் உள்ள இந்த மாதிரி சமையல் பொருட்கள் தயாரிப்பு நிலையத்தில் இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம பாக்கெட்ல அடைச்சு வாங்குறோம்ல, அதை தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிப்பு நிலையத்தில் மக்களோட உயிரோட விளையாடுற விதமா ஒரு பெரிய மோசடி ஒன்று நடந்தது. அதாவது நீங்க அந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும். அதாவது தரம் குறைந்த அழுகி போன இஞ்சி இருக்கு, அதே மாதிரியே வேஸ்ட் ஆகிற கண்டிஷன்ல உள்ள பூண்டையும் அரைச்சு அது கெட்டு போன ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி சில கெமிக்கலையும் ஆட் பண்றாங்க. பல வருடங்களா இந்த மாதிரி தான் அரைச்சு அவங்க வந்து பாக்கெட்ல அடைச்சு விற்பனை பண்ணிருக்காங்க ஹைதராபாத்ல ஒரு நிலையத்தில். அந்த தயாரிப்பு நிலையத்தில் மக்களுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய வகையில தான் மோசடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியே. அதன் அடிப்படையில் அந்த நிலையத்தில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில ஈடுபடுறாங்க. அந்த சோதனையில கிலோ கணக்குல கலப்படமான பொருட்கள், போலியான சமையல் பொருட்களும் கைப்பற்றியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி ஊழ வேலையை பண்ண அந்த சட்டவிரோதமான செயலை செஞ்ச அந்த கும்பலோட ஒருத்தவன் வந்து தெலங்கானா போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. யாரை நம்புறதுனே தெரியல தாசனான்னு ஒரு டயலாக் இருக்கும்ல, அதை லைட்டா சேஞ்ச் பண்ணி எதை நம்புறதுனே தெரியல தாசன், எல்லாத்துலயும் கலப்படம் பண்ணி போறாங்க. நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், திடீர்னு கலக்கி விட்டுரும். ஏன்டா கலக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இந்த கலப்படம் இருக்கு.